நீ சொன்ன வார்த்தையின்படி செய்வேன். இந்த பரிசுத்த வேதாகமத்துல யாருகிட்டயும் அவர் அந்த வார்த்தையை சொல்லல. நீ சொன்னதை நான் செய்கிறேன்னு சொல்லல. நீ சொன்ன வார்த்தையின்படி நான் செய்கிறேன்னு சொல்லல. ஆனா இந்த மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி செய்வேன். யோசித்து பார்த்திருக்கீங்களா? எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை இல்லப்பா. ஆனா நீ எதை சொல்றியோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்ற. வானத்துக்கும் பூமிக்கும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த மாசத்தோட கடைசி வாரத்துல நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க சொல்ற வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார். ஐயா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அண்ட சராசரங்களை உருவாக்குகிற தேவன், வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர். அவர் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வம் ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தையை கேட்கிறார்னா, நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன் உங்க வார்த்தைக்கு பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். ஐயா, பரிசுத்த வேதாகமத்துல ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்றாரு, நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. தாவீதை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குதோ அதை என் தாவீது செய்வான்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்களேன். சில மனிதர்களை பார்த்து ஆண்டவர் ரொம்ப நம்புறாரு. நாத்தான்வேலை பார்த்து சொல்றாரு, இதோ கபடு அற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்றாரு. சில மனிதர்களை பார்த்த உடனே சிலர் ஆண்டவர் அந்த கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், உங்களை பார்த்து சில மனிதர்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் அவ்வளவு கனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த உலகத்தோட மனிதர்கள் நீங்க சொல்றதை செய்கிறாங்களோ இல்லையோ, உங்களை படைத்த தெய்வம் நீங்க சொல்றதை செய்கிறார்.